நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறுவை பருவ சாகுபடிக்காக விவசாயிகள் பதிவு செய்து வருகிறார்கள். வறட்சி நேரத்தில் விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீடு திட்டம் மிகுந்த உதவியாக இருப்பதாக கூறும் நாகை விவசாயிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும் பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறா விவசாயிகள் இம்மாவட்டத்தில் உள்ள பொது சேவை மையம் மூலமாகவோ வங்கிகள் மூலமாகவோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே விவசாயிகள் இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும் விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பிரீமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு காரிப் நெற்பருவத்திற்கு அதாவது தற்போதைய குறுவை பருவத்திற்கு ரூபாய் 465 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழி விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் அல்லது விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்யும் போது சாகுபடி செய்துள்ள கிராமத்தின் பெயர், புல எண், பரப்பு, வங்கி கணக்கு எண் ஆகியன சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதற்கான ரசீதை பதிவு செய்த இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இத்திட்டம் தொடர்பாக விவசாயிகளுக்கு ஏற்படும் சந்தேகத்தினை உரிய பயிர் காப்பீட்டு நிறுவன முகவர் அல்லது தங்களது வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் உள்ள அலுவலர்களை அணுகி தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் திருமருகல் மற்றும் சியாத்தமகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் பம்பு செட்டு பாசனமானது விவசாயிகளுக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பயிர்களுக்கு காப்பீடு என்பது அவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இது பற்றி தமிழ்ச்செல்வன் என்ற விவசாயி கூறுகையில், குறிப்பாக இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்லை, வறட்சியாக தான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவை பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் நாங்கள் வர 31ஆம் தேதிக்குள்ளே காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதத்துக்குள்ளே அது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்போ சில இடத்துல முளைப்புத்திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்புத்திறன் பாதித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் இதற்கான இந்த பயிர்களுக்கான காப்பீடு செய்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டமானது நாகை மாவட்டத்தில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகையிலிருந்து டிடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜெபராஜ்.